ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 385. பொருட்பாலிலே அரசியலிலே இறை மாட்சி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருள் ஆதாரம் வருகின்ற வழிமுறைகளை இயற்றுதலையும் அந்த வழிமுறைகளை கொண்டு பொருள் ஈட்டுதலையும் ஈட்டிய பொருளை தகுந்த முறைகளில் காத்தலையும் காத்து வைத்திருக்கிற பொருளை தேவையான செலவினங்களுக்கு வகுத்து பிரித்து செலவிடுவதையும் சிறப்பாக செய்கிற அரசே வலிமையான அரசு ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் புலமை பீத்தன் இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. மக்களின் மனங்களை ஆளுகின்ற ஒரு தலைவன் என்பவன் தான் பாடுபட்டு சேர்த்த பொருளை ஏழை எளிய வறியவர்களுக்கு கொடுக்கும் போதும் வாடி இருக்கிற அந்த ஏழைகளினுடைய முகங்கள் அவ்வாறு பகிர்ந்து கொடுப்பதனால் மலர்ந்த முகங்களாக மாறுவதை பார்க்கிற போதும் இன்பம் கொள்கிறான் எனவும் அது போன்ற நாட்டு மக்களினுடைய நலன் கருதி பாடுபடுகின்ற தலைவனாகிய நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற, இந்த நாடு எங்கும் இல்லாமை இல்லை என்று ஆக என்று ஒரு சிறந்த தலைவனாக மக்களின் குறைகள் நீக்குகின்ற ஒரு மன்னவனாக திகழ்கின்ற ஒரு நாயகனை ஒரு தேயிலை தோட்டத்து தொழிலாளர் கூட்டம் போற்றி புகழ்ந்து பாடி மகிழ்வதாக அந்த நாயகனை மகிழ்விப்பதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1975 வெளிவந்த இதயக்கனி. புலமை பித்தனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எஸ் ஜானகி, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் ஆகியோருடன் டி.எம். சௌந்தரராஜன் பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாழும் ஏழை மறந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாழும் ஏழை மறந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நீங்க நல்லாயிருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நீங்க நல்லாயிருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. எனவே பொருள் ஆதாரம் வரும் வழிமுறைகளை இயற்றுதலையும் அந்த வழிமுறைகளை கொண்டு பொருள் ஈட்டுதலையும் ஈட்டிய பொருளை தகுந்த முறையில் காத்தலையும் காத்து வைத்திருக்கிற பொருளை தேவையான செலவினங்களுக்கு வகுத்து பிரித்து செலவிடுவதையும் சிறப்புடன் செய்கின்ற அரசே வலிமையான அரசு ஆகும் என்கின்ற இந்த அருமையான திருக்குறளின் கருத்தினை அறிந்து தெளிவோம். மீண்டும் ஒரு எளிய திருக்குறள், திருக்குறளின் 386. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளர் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.